Good evening. Welcome to this Embedded System Design and IoT Masterclass series. Welcome Manjunath, welcome. Mufti Abu, welcome. Kalayarsan, welcome. Pradeep Paramasivam, welcome. Dilip, welcome. Balaji, welcome. And Riyashri, welcome. Anirudh, welcome. Rajkumar, welcome. Tyagarajan, welcome. Krishna, welcome. Giridharan, welcome. Devishri, welcome. And Chandra Somas, welcome. Swatika, welcome. Zamir, welcome. Yuvashri, welcome. Saravanan, welcome. And Pradeep, welcome. Okay. Ronaldo, welcome. Kubaranand, welcome. And NK, welcome. And Vetrivil, welcome. So, நான் பேசுறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே. தர்மா, வெல்கம். ரித்திக் ருத், வெல்கம். அண்ட் தீபிகா தேவ், வெல்கம். ஸ்ரீனிவாசன், வெல்கம். ஓகே. நான் பேசுறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ பாலாஜி, வெல்கம். கரண், வெல்கம். Pradeep, welcome. Okay, thank you, Pradeep. Vetrivil, thank you. And Nimal, thank you. Saravanan, thank you. Kalayarsan, thank you. Okay. Yoshri, thank you. Okay. So நம்ம இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா லைக் ஐஓடி கிளவுட்ஸை பற்றியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஓடி கிளவுட்ஸை பற்றியும் ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, அப்புறம் லைக் ஐஓடி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறது. ஓகே. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக போகிறேன். லைக் எவ்ரி 2 slides 3 slidsக்கு நான் உங்களுக்கு வந்து லைக் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ லைக் என்னை பற்றி இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த செஷனுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து ஜீவராஜன். லைக் நீங்கள் கூப்பிட்றது நீங்கள் ஜீவான் கூப்பிடலாம், அப்படின்னா எம்கேன்னு கூப்பிடலாம். என்னோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லைக் நீங்கள் என்னோட லிங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்லி லைக் ஒரு 8 hours-லேருந்து 24 hours-குள்ள நான் உங்கள் மெசேஜஸ்க்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஓகே. லைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து லைக் உங்களுக்கு இது வந்து லைக் இந்த செஷன் வந்து லைக் 30-day செஷன் ஆக்சுவலாக. எம்பெடட் சிஸ்டம் டிசைன், பிசிபி டிசைன் அண்ட் ஐஓடி இந்த மூணுமே கம்பைன் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் அட்டெண்டன்ஸ் வந்து 25 days உங்களுக்கு இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த 10 days மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ஐஓடி ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது வந்து 10 days சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பிசிபி டிசைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் எல்லாமே நாங்கள் ஏற்கனவே இஷ்யூ பண்ணிட்டோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சில செஷன்ஸ் இப்போ என்னால் நான் லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா நான் ரெக்கார்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த செஷன்ஸ் வில் பி லைவ். ஓகே. உங்களுக்கு சோர்ஸ் கோட் வேணும் இல்லை பிபிடி டவுன்லோட் வேணும் அப்படின்னா லைக் நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரைஸ் வந்து லைக் 999 rupees. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நியர்லி 5 courses வரும். ஓகே. ஸோ அட்டண்டன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கிளிப் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ நான் artificial intelligence for people in a hurry. The easiest way to think about artificial intelligence is in the context of a human. After all, humans are the most intelligent creatures we know of. AI is a broad branch of computer science. The goal of AI is to create systems that can function intelligently and independently. Humans can speak and listen to communicate through language. This is the field of speech recognition. Much of speech recognition is statistically based. Hence, it's called statistical learning. Humans can write and read text in a language. This is the field of NLP, or natural language processing. Humans can see with their eyes and process what they see. This is the field of computer vision. Computer vision falls under the symbolic way for computers to process information. Recently, there's been another way, which I'll come to later. Humans recognize the scene around them through their eyes, which create images of that world. This field of image processing, which even though is not directly related to AI, is required for computer vision. Humans can understand their environment and move around fluidly. This is the field of robotics.
Humans have the ability to see patterns, such as grouping of like objects. This is the field of pattern recognition. Machines are even better at pattern recognition because they can use more data and dimensions of data. This is the field of machine learning. Now let's talk about the human brain. The human brain is a network of neurons, and we use these to learn things. If we can replicate the structure and the function of the human brain, we might be able to get cognitive capabilities in machines. This is the field of neural networks. If these networks are more complex and deeper, and we use those to learn complex things, that is the field of deep learning. There are different types of deep learning in machines, which are essentially different techniques to replicate what the human brain does. If we get the network to scan images from left to right, top to bottom, it's a convolution neural network. A CNN is used to recognize objects in a scene. This is how computer vision fits in, and object recognition is accomplished through AI. Humans can remember the past, like what you had for dinner last night. Well, at least most of you. We can get a neural network to remember a limited past. This is a recurrent neural network. As you see, there are two ways AI works. One is symbolic-based and another is data-based. For the data-based side, called machine learning, we need to feed the machine lots of data before it can learn. For example, if you had lots of data for sales versus advertising spend, you can plot that data to see some kind of a pattern. If the machine can learn this pattern, then it can make predictions based on what it has learned. While 1 or 2 or even 3 dimensions is easy for humans to understand and learn, machines can learn in many more dimensions, like even 100 or thousands. That's why machines can look at lots of high-dimensional data and determine patterns. Once it learns these patterns, it can make predictions that humans can't even come close to. We can use all these machine learning techniques to do one of two things: classification or prediction. As an example, when you use some information about customers to assign new customers to a group, like young adults, then you are classifying that customer. If you use data to predict if they're likely to defect to a competitor, then you're making a prediction. There's another way to think about learning algorithms used for AI. If you train an algorithm with data that also contains the answer, then it's called supervised learning. For example, when you train a machine to recognize your friends by name, you'll need to identify them for the computer. If you train an algorithm with data where you want the machine to figure out the patterns, then it's unsupervised learning. For example, you might want to feed the data about celestial objects in the universe and expect the machine to come up with patterns in that data by itself. If you give any algorithm a goal and expect the machine, through trial and error, to achieve that goal, then it's called reinforcement learning. A robot's attempt to climb over the wall until it succeeds is an example of that. ஸோ நான் அது திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா, ஹியூமன்ஸ் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ, லைக் ஹியூமன்ஸ்னால வந்து பேச முடியும், பேசுகிறத கேட்க முடியும், லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும், ஹியூமன்ஸ்னால் ஒரு இமேஜை பார்த்து டெசிஷன் எடுக்க முடியும், லைக் பார்க்க முடியும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஹியூமன்ஸ் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறவாங்க. லைக் சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன குழந்தை எடுத்திங்கன்னா, லைக் வந்து லைக் டீச்சரை வச்சு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறவாங்க ஆக்சுவலாக. லைக் டீச்சர் வந்து ஒரு 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 இமேஜை காமிக்கிறாங்க, லைக் டாக்னா டாகை காமிக்கிறாங்க, லைக் பேர்ட்னா பேர்டை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பேர்டை பார்த்துட்டு அந்த ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு அந்த சைல்டு வந்து லேர்ன் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லேர்னிங் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ ஹியூமன்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ, லைக் வந்து கிளாசிஃபிகேஷன், அப்புறம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் வந்து செல்ஃப் லேர்னிங் கேப்பபிலிட்டி இருக்கும் ஹியூமன்ஸ்க்கு.
ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸ்பீச் ரெகக்னிஷன், லைக் நடக்கிறது வந்து ரோபாட்டிக்ஸ், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். லேர்னிங்கில் 2 டைப் இருக்குது, சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். நான் டீட்டெயில் நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு சைல்டுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது சூப்பர்வைஸ் லேர்னிங். சைல்டே அதுவாக லேர்ன் பண்ணிக்கிருச்சு அப்படின்னா அது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த சைல்டு லேர்ன் பண்ணிக்கிருச்சு அப்படின்னா அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ லேர்னிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஹியூமன்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ஒரு மிஷினை பண்ண வச்சோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் நிறைய கேட்டகரி இருக்குது, லைக் மெஷின் லேர்னிங் தனியாக இருக்குது, டீப் லேர்னிங் தனியாக இருக்குது. டீப் லேர்னிங்கில் CNN பேஸ்ட், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் டீப் லேர்னிங் இருக்குது, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் டீப் லேர்னிங் இருக்குது, ஆர்கிடெக்சர் வைஸ். ஓகே, ஸ்பீச் ரெகக்னிஷன் தனியாக இருக்குது, லைக் கம்ப்யூட்டர் விஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் லேர்னிங். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐயோட ஒரு சப் கேட்டகரி தான். ஓகே, ஸோ என்னென்ன ஹியூமன்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் மெஷின் பண்ணுச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராமுக்கும் ஒரு மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயின் லூப் இருக்கும். ஒரு மெயின் லூப்பில் வந்து லைக் உங்களுக்கு நிறைய லைக் டெசிஷன் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், லைக் ஃபார் லூப்பு, இஃப் லூப்பு, வைல் லூப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த டெசிஷன் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து லைக் அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்த்து சென்சரோட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க, இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நார்மல் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ஆனால் ஒரு மெஷின் லேர்னிங்கில் வந்து அந்த ப்ரோக்ராமே வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ மாடலே, அதாவது நீங்கள் டேட்டா கொடுப்பீங்க, அந்த மாடலுக்கு நீங்கள் டேட்டா கொடுப்பீங்க. பேஸ்ட் ஆன் த டேட்டா அந்த மாடலே அதோட அந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மாடல் வந்து லைக் ஆர்கிடெக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து லைக் மெஷின் லேர்னிங் ஆக்சுவலாக. அதாவது நீங்கள் டேட்டா இன்புட்டாக கொடுப்பீங்க, அந்த மெஷினே வந்து ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு அந்த மெஷினே அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதோட ஆர்கிடெக்சர் அதுவே வந்து பில்ட் பண்ணும். ஸோ அதான் மெஷின் லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், ஆக்சுவலாக நார்மல் சி ப்ரோக்ராமில் வந்து லைக் ஒரு லூப் இருக்கும், இன்ஃபைனைட் லூப் இருக்கும். அதுக்குள்ளே வந்து டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், டெசிஷன் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த வேல்யூ வந்து அது என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறத வந்து அந்த ப்ரோக்ராமில் இருக்கும். ஆனால் லைக் மெஷின் லேர்னிங் அப்ரோச்சில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மாடல் வந்து அப்டேட் ஆகிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த டேட்டா அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு அதை அப்டேட் ஆகிக்கிறோம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதுவே வந்து அதோட கோடை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதான் மெஷின் லேர்னிங் லைக் யூசஸ் டேட்டா அண்ட் ப்ரொடியூசஸ் அ ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள் சேட்டில். இன்னும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங்க்கும் லைக் நார்மல் ப்ரோக்ராமுக்கும் மெஷின் லேர்னிங்க்கும் உங்களுக்கு கிளாரிட்டி கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், இந்த வீடியோ லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். இது கோத்ரூ பண்ணுங்கள், ஜஸ்ட் விஷுவலுக்காக தான். உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்ன டொமைன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்குது. ரோபாட்டிக்ஸ்ன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு டொமைன் ஆக்சுவலாக. ஸ்பீச் ரெகக்னிஷன் ஒரு டொமைன் ஆக்சுவலாக. இமேஜ் ரெகக்னிஷன், இமேஜ் கிளாசிஃபிகேஷன் அதெல்லாம் ஒரு டொமைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். கம்ப்யூட்டர் விஷன்றது ஒரு டொமைன், நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது ஒரு டொமைன், மெஷின் லேர்னிங் அப்படின்றது ஒரு டொமைன், டீப் லேர்னிங் அப்படின்றது ஒரு டொமைன். ஸோ இதில் நிறைய சப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஓகே, இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே. ஓகே, ட்ரைடோன் வந்து ரிப்பீட் கேட்டிருக்காங்க, மஞ்சுநாதன் ரிப்பீட் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹியூமன்ஸ்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு மெஷினும் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஹியூமன்ஸ்னால் என்னென்ன பண்ண முடியும், லைக் ஹியூமன்ஸ் வந்து லைக் கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, ஸோ 5 years குழந்தை அப்படின்னா லைக் அதுக்கு வந்து ஒரு பேர்டை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணும். டாகு அது எப்படி ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னா லைக் ஒன்று அதுவாக கற்றுருக்கும், அப்படி இல்லைனா யாராவது ஒரு ஆள் சொல்லிக் கொடுப்பாங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்குறது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, அதுவாக கற்றுக்கிருச்சு அப்படின்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து ஒரு டீச்சர் வந்து லைக் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறாங்க, டாக்னு ஒரு ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்துட்டு லைக் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த குழந்தை பார்க்கும். ஆக்சுவலாக அதோட சைஸு, ஷேப்பு, கலர் இதெல்லாமே ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் அது வந்து டாகா இல்லை கேட்டான்னு சொல்லி அது வந்து கேட்டகரைஸ் பண்ணும். ஓகே, ஸோ அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், அதோட மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்.
ஓகே. ஸோ அதுக்கடுத்து லைக் வந்து பேர்டுனா பேர்டோட ஃபெதர்ஸ் லெக் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஆக்சுவலாக, அதாவது ட்ரைனிங் ப்ராசஸில். ஓகே. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது வந்து லைக் குழந்தையே கற்றுக்கிறது ஆக்சுவலாக. ஸோ ஹியூமன்ஸ் வந்து என்னென்ன பண்ணுவாங்க, லைக் வந்து ஹியூமன்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க, லைக் ப்ளஸ் வந்து லைக் மெமரி இருக்கும், ஹியூமன்ஸுக்கு மெமரி இருக்கும், ஹியூமன்ஸ்னால நடக்க முடியும், ஹியூமன்ஸ்னால பேச முடியும், ஹியூமன்ஸ்னால லைக் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும், எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு மெஷின் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் ஒவ்வொரு ஏரியாவும் லைக் ஸ்பீச் ரெகக்னிஷன் அதோட ஏரியா தனியாக இருக்குது, அதுக்கான அல்கரிதம்ஸ் எல்லாமே தனியாக இருக்குது. இப்போ விஷன் அப்படின்னா விஷனோட அல்கரிதம்ஸ், கம்ப்யூட்டர் விஷன் அல்கரிதம்ஸ் எல்லாமே தனியாக இருக்குது. அந்த விஷன்லேயும் உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஒரு டைப் இருக்குது, ப்ரிடிக்ஷன் ஒரு டைப்பு. கிளாசிஃபிகேஷனாக ஏற்கனவே இருக்கும், அதை கிளாஸிஃபை பண்ணி சொல்கிறது. ஒரு கார் இருக்குது அப்படின்னா அது என்ன மாடல் அப்படின்றது கிளாஸிஃபை பண்ணுறது கிளாஸிஃபிகேஷன் ஆக்சுவலாக. ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வந்து லைக் வந்து இன்றைக்கி ரெயின் வருமா வராதா அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ப்ரிடிக்ஷன் அதில் 2 கேட்டகரி, கிளாஸிஃபிகேஷன் கேட்டகரி. கிளாஸிஃபிகேஷன் ஒரு ஹியூமன்ஸ்னால பண்ண முடியும், ப்ரிடிக்ஷன்ஸ் ஒரு ஹியூமன்ஸ்னால பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு மிஷின் பண்ணுச்சு அப்படின்னா. ஓகே. ஸோ அதில் வந்து லைக் பேசிக்கலாக வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா, எப்படி வந்து ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் லைக் ஒரு அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி ஹியூமன் பிரெயினை வந்து ஒரு ஏன்னா ஹியூமன் பிரெயின் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் நியூரன்ஸ்னால தான் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூரானை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்படி மேத்தமெட்டிக்கல் மாடலில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங் ப்ராசஸை, லேர்னிங் ப்ராசஸை நீங்கள் கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அப்படி நீங்கள் கொடுக்குறது வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நியூரல் நெட்வொர்க்கோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகே. ஸோ நிறைய லேயர்ஸ் நியூரல் நெட்வொர்க்ஸில் வந்து ஒரு இன்புட் லேயர் இருக்கும், ஒரு ஹிடன் லேயர் இருக்கும், ஒரு அவுட்புட் லேயர் இருக்கும். பட் இதோட அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்து டீப் நியூரல் நெட்வொர்க் ஆக்சுவலாக. டீப் நியூரல் நெட்வொர்க் தான் டீப் லேர்னிங் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ மெஷின் லேர்னிங் தனியாக இருக்கும், டீப் லேர்னிங் தனியாக ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டுமே வந்து லேர்னிங் ப்ராசஸ். ஹியூமன்ஸ் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி மெஷினுக்கான செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ் தான் இந்த அல்கரிதம்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து இந்த அல்கரிதம்ஸை வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்கரிதம்ஸை வந்து நீங்கள் வந்து ஐஓடியில் வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி அதை நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ மெஷின் லேர்னிங், இப்போ நார்மலாக ஒரு மெஷின் லேர்னிங் அல்கரிதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நார்மல் ப்ரோக்ராமுக்கும் ஒரு மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ரோக்ராமில் வந்து சும்மா ஒரு மெயின் லூப், ஒரு வைட் மெயின் இருக்கும், அந்த ஒரு இன்ஃபைனைட் லூப் இருக்கும். அந்த இன்ஃபைனைட் லூப்புக்குள்ள வந்து நீங்கள் டெசிஷன் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் லூப்பு, ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, சுவிட்ச் கேஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு எழுதியிருப்பீங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் சம் வேல்யூஸ் வந்து அது டெசிஷன் எடுக்கும். அது மேபி சென்சர்ஸ் வேல்யூஸாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. இதே இது மெஷின் லேர்னிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ லைக் ஹியூமன் ஆக்டிவிட்டி டிடெக்ஷன் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நார்மல் அப்ரோச்சில் வந்து எப்படி இருக்குன்னா, ஆக்சலரோமீட்டர் சென்சர்லேருந்து வேல்யூ எடுத்து அந்த வேல்யூ வந்து லைக் கிரேட்டர் தென் 0.5 லெஸ் தென் 4 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த பர்சன் வந்து உட்காந்துருக்காங்களா இல்லை வாக் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக. இதே மெஷின் லேர்னிங் அப்ரோச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டாவை கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. லைக் இந்த வேல்யூ இருந்துச்சு, எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ இருந்து, ஒய்யோட வேல்யூ இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து சிட்டிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. ஓகே. அந்த மாதிரி டேட்டாவும் அதோட அவுட்புட்டையும் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவோம். அதோட அந்த மாடல் வந்து அந்த மெஷின் லேர்னிங் மாடல் அப்படின்றது வந்து கோட் ஆக்சுவலாக. ஓகே. அந்த கோடு வந்து திருப்பி அதுவாகவே அப்டேட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் ஆன் தி இன்புட் அண்ட் பேஸ்ட் ஆன் நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு. அந்த டேட்டாலையும் 2 இருக்கும் ஆக்சுவலாக, இன்புட்டும் இருக்கும், அவுட்புட்டும் இருக்கும். ஓகே. ஸோ சில இது வெறும் இன்புட் மட்டும் தான் இருக்கும், நான் சொல்கிறேன் அது என்னென்னு. அந்த மாதிரி டேட்டாவை வச்சுக்கிட்டு அதோட மாடலை வந்து உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ அதோட மாடலை அப்டேட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் ஆன் த டேட்டா, அதோட மாடலை அப்டேட் பண்ணிக்கிறோம் அந்த டாஸ்க் கரெக்டான அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து மெஷின் லேர்னிங் ஆக்சுவலாக. ஸோ மெஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, லைக் மெஷின் லேர்னிங் என்னென்ன கிளியர் இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். நான் அன்சூப்பரைஸ் லேர்னிங் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் மோகன்ராஜ் நான் அன்சூப்பரைஸ் லேர்னிங்னா என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இந்த ஸ்லைடு உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ சந்தோஷ்குமார், நான் வந்து ஃபோனுக்கான ரீசன் சொல்கிறேன். நியர்லி ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து மோஸ்ட்லி வாட்ஸ்அப் காலில் தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரதுனால ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறது இருந்துச்சுன்னா நீங்கள் லிங்க்டின்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், லிங்க்டின் மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 8 hours to 24 hours நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அனிருத் தேங்க்யூ, ஜமீர் தேங்க்யூ, தீபக் தேங்க்யூ, அண்ட் முகமது தேங்க்யூ, மணிகண்டன் கலையரசன் தேங்க்யூ, மணிகண்டன் சிவம் தேங்க்யூ, கார்த்திக் விக்னேஷ் தேங்க்யூ. ஓகே. ட்ரைடோன் மெம்பர் தேங்க்யூ, ஹிதேஷ் தேங்க்யூ. ஓகே. ஸோ டீப் லேர்னிங் ஆக்சுவலாக
ஸோ டீப் லேர்னிங் அப்படின்றது வந்து லைக் மெஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட் தான் டீப் லேர்னிங் ஆக்சுவலாக. ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து லைக் மெயினாக மெஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸ் ஆக்சுவலாக. ஓகே, நிறைய லைக் நேச்சுரல் லாங்குவேஜ் பசங்க எல்லாமே இருந்தால் கூட லைக் மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கில் தான் வரும். ஓகே, ஸோ மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மெஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட், அதாவது அதுக்குன்னு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து தனித்தனியாக மேனுவலாக ஒரு அல்காரிதம் நீங்களாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து லைக் ஒரு 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 ஃபோட்டோவை காமிக்கிறீங்க, லைக் டாகோட இமேஜை காமிக்கிறீங்க. ஓகே, அது டாக்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டாகோட கலரு, அதோட டாகோட சைஸு, ஷேப்பு இதெல்லாம் பார்த்து, பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்து தான் இதுதான் ஃபியூச்சர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ஃபியூச்சரை வச்சு தான் லைக் அது வந்து டாக்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் லைக் மெஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் அதை டாகா இல்லை கேட்டான்னு கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, இமேஜ் வந்து லைக் அதோட ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு திங் வந்து அதோட ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். டைரக்ட் இமேஜ் டு இமேஜ் கம்பேரிசன் பண்ணி பார்க்காது, பிக்சல் டு பிக்சல் கம்பேர் பண்ண ஆகாது ஆக்சுவலாக. ஏன்னா இமேஜ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா, ஒரு மேட்ரிக்ஸாக தான் ரெப்ரசென்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் எடுத்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. கலர் இமேஜ் அப்படின்னா 3 மேட்ரிக்ஸ் வரும். ரெட்டுக்கு ஒரு மேட்ரிக்ஸ், க்ரீனுக்கு ஒரு மேட்ரிக்ஸ், ப்ளூக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ரெட், க்ரீன், ப்ளூ இந்த 3ஓட காம்பினேஷன் தான் அந்த கலரை கொடுக்கும். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸில் இருக்க அந்த வேல்யூ எல்லாமே பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிக்சல்ஸ் இல்லைனா பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இமேஜோட இன்டென்சிட்டி லெவலை வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, அது வந்து ஒரு லைக் 8 பிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு பிக்சல் வந்து 8 பிட்டு ஆக்சுவலாக கிரே ஸ்கேலாக இருந்துச்சுன்னா. கலராக இருந்துச்சுன்னா 24 பிட்டு. ரெட்டுக்கு ஒரு 8 பிட்டு, க்ரீனுக்கு ஒரு 8 பிட்டு, ப்ளூக்கு ஒரு 8 பிட்டு. ஓகே, ஸோ இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த இமேஜை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த மேட்ரிக்ஸில் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம கலர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம்னா, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபீச்சர்ஸ்னு நீங்கள் எடுத்திங்கன்னா லைக் மோர்லி 100+ ஃபீச்சர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் அல்காரிதம் இருக்கும். கலர் வந்து ஒரு ஃபீச்சர், சைஸ் வந்து ஒரு ஃபீச்சர், ஷேப் வந்து ஒரு ஃபீச்சர். அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹாரிஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஐகன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, பிசிஏ இருக்குது, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் மேட்லா மாஸ்டர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம நியர்லி ஒரு 40 ஃபீச்சர்ஸ் கூட நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக மேட்லா மாஸ்டர் கிளாஸில். ஓகே, ஸோ இந்த ஃபீச்சரை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. இந்த ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் மெஷின் லேர்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அப்படின்ற சென்ஸ் என்னென்னா, அதுக்குன்னு தனி அல்காரிதம் பண்ணணும். அந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணாது ஆக்சுவலாக. இதே நீங்கள் டீப் லேர்னிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடலே பார்த்துக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக இமேஜை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த இமேஜை பார்த்துட்டு அது டாகா இல்லை கேட்டான்னு சொல்லிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டீப் லேர்னிங் ஆக்சுவலாக. டீப் லேர்னிங் வந்து பேஸ்ட் ஆன் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகே, டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ். மெஷின் லேர்னிங் வந்து அதாவது நியூரல் நெட்வொர்க்கில் வந்து மல்டிபிள் ஹிடன் லேயர் இருந்துச்சு அப்படின்னா அது டீப் நியூரல் நெட்வொர்க். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து டீப் லேர்னிங்கில் வரும் உங்களுக்கு. ஓகே, மெஷின் லேர்னிங் வந்து லைக் நிறைய அல்காரிதம், மெஷின் லேர்னிங்க்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. நான் அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் லைக் டீப் லேர்னிங் வந்து இட்ஸ் அ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங் வித் அன் ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, இன்னொரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் டீப் லேர்னிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஜிபியு, அதாவது கம்ப்யூட்டேஷனல் பவர் அதிகமாக தேவைப்படும். நார்மலாக ஒரு எம்பெடட் ப்ராசஸஸ்னால நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் மாடலை நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த மாடலை வந்து ஒரு ESP32லையோ இல்லை வந்து ஒரு ராஸ்பெரி பைலையோ ஒரு ஜெட்சன் நானோலையோ நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஜிபியூஸ் தேவைப்படும், இல்லைனா ஹை-எண்ட் CPU தேவைப்படும் ஆக்சுவலாக. ஏன்னா டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து லைக் நிறைய டேட்டா தேவைப்படும். லைக் வந்து thousands of images, 10,000 இமேஜஸ் கிட்ட தேவைப்படும் ஒரு டாக் அண்ட் கேட் கிளாஸிஃபிகேஷனுக்கே. ஓகே, இப்போ ஃபயர் டிடெக்ஷன் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். இப்போ ஃபயர் சென்சர்ஸை வந்து நீங்கள் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, வீட்டில் வந்து ஃபயர் சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து IoT க்ளவுடில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேமரா போட்டுவிட்டு அந்த கேமரா பேஸ் பண்ணி நீங்கள் டீப் லேர்னிங் வச்சு பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ட்ரைனிங் இமேஜஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய இமேஜஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபயர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபயர் இருக்கிற மாதிரி இமேஜஸும் ஃபயர் இல்லாத இமேஜஸும் நீங்கள் கொடுத்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீப் லேர்னிங் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து லைக் ரொம்ப இமேஜ், அதாவது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுனால 10,000 இமேஜ் 1,00,000 இமேஜ்னு தேவைப்படும். 1,00,000 இமேஜ் கொடுக்குறதுனால உங்களுக்கு அது கம்ப்யூட்டேஷனல் பவர் வந்து பத்தாது ஆக்சுவலாக. நார்மல் CPU 8 GB RAM இருக்கிற சிஸ்டம்லாம் பத்தாது ஆக்சுவலாக. லைக் ஒரு 10,000 இமேஜஸ் நீங்கள் போட்டிங்களே ரன்னிங் லைக் ட்ரைனிங் ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கே 1 day ஆகும். சில சமயம் 8 hours 1 day அந்த மாதிரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆனால் மெஷின் லேர்னிங்கில் வந்துட்டு இமேஜஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரைனிங் ஈஸியாக பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் நீங்கள் ப்ராப்பர் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங்கில். ஓகே, மெஷின் லேர்னிங்கில் வந்து லைக் ப்ராப்பரான ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக், அதாவது
கரெக்ட் ஆட்டோமேட்டிக், ஏன்னா மேனுவல் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து மேனுவல் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ப்ராப்பர் அல்காரிதம் நீங்கள் அதுக்கு போட்டிங்க அப்படின்னா ஈவன் தோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் இஸ் லெஸ், லைக் 100 இமேஜ் 200 இமேஜ் இருந்தால் கூட மெஷின் லேர்னிங் அல்காரிதம் லைக் ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு டீப் லேர்னிங்கு நிறைய டேட்டா தேவைப்படும். ஆனால் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக். அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த லைக் அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டீப் லேர்னிங் இருந்துச்சு அப்படின்னா டீப் லேர்னிங்கில் வந்து லைக் நீங்கள் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அல்காரிதம்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டீப் லேர்னிங் மாடல் சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும் மெஷினில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப. அக்யூரசி வந்து டீப் லேர்னிங் எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கும் ஆக்சுவலாக. பட் சில டைம்ஸ் மெஷின் லேர்னிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணும். அது வந்து நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து, அது என்ன அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து. மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள், நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, ஆனந்த் குமார் லைக் ஃப்ரீ ஒர்க் ஷாப் 10 days IoT கோர்ஸ்க்கு மட்டும் தனியாக சர்டிஃபிகேட் வரும். ஆமாம். ஓகே, ஸோ நான் உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர் டைப் பண்ணுங்கள், லைக் ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மஞ்சுநாத் தேங்க்யூ, ஸ்டண்டர் தாமஸ் தேங்க்யூ, அனிருத் இஸ் ரிப்பீட். ஓகே, தீபக் தேங்க்யூ, மணிவன் சிவன் தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். லைக் டீப் லேர்னிங்கில் வந்து லார்ஜ் டேட்டா செட் தேவைப்படும். ஏன்னா ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே, ஆட்டோமேட்டிக் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு இமேஜில் லைக் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் சைஸு, ஷேப்பு, கலர், இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக இமேஜை கொடுத்து நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸில். ஆனால் மெஷின் லேர்னிங்கில் அப்படி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லேர்னிங் அல்காரிதம்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் பவர் வந்து டீப் லேர்னிங்கில் வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் மெஷின் லேர்னிங்கில் வந்து அந்த மாதிரி தேவைப்படாது ஆக்சுவலாக. ஓகே, அக்யூரசி வந்து லைக் அன்லிமிட்டட், லைக் அக்யூரசி வந்து கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. லைக் சில அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கரெக்டான நீங்கள் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங்கும் பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ டீப் லேர்னிங்கில் வந்து அக்யூரசி நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு வந்து பேண்ட்வித் வந்து உங்களுக்கு வந்து GPU பேண்ட்வித் தேவைப்படும், ஹார்ட்வேர் பேண்ட்வித் தேவைப்படும். ஓகே, ஸோ இதெல்லாம் லேர்னிங் அல்காரிதம்ஸ், டைப் ஆஃப் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங் பேசிக்கலாக 2 கேட்டகரி இருக்குது, சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னு நான் நெக்ஸ்ட் லைனில் சொல்கிறேன். அதில் கிளாசிஃபிகேஷன் ஒரு கேட்டகரி இருக்குது, இது வந்து ரெக்ரெஷன், ப்ரிடிக்ஷன். ஓகே, கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து லைக் வந்து சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அதாவது டாகா கேட்டா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறது. ரெக்ரெஷன் வந்து ப்ரிடிக்ஷன் இருக்கும், டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஸ்டாக் ப்ரைஸை, ஃபால்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஃபால்ட் டிடெக்ஷன். ஸோ இப்போ ஒரு மோட்டார் இருக்குது, அதில் ஃபால்ட்டை நீங்கள் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் ரெக்ரெஷன் தான் கரெக்டாக இருக்கும், லைக் ஃபால்ட்டி டிவைசஸ். இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் ஆக்சுவலாக, ரெக்ரெஷன் எல்லாமே ப்ரிடிக்ஷன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது, ரெக்ரெஷனுக்கு டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து கிளஸ்டரிங் பேஸ்ட் டெக்னிக். நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து குரூப்பாக லைக் பிரிக்கிறது ஆக்சுவலாக என்னன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்டு டேட்டா அப்படின்னா இது வந்து ஒரு டீச்சரை வச்சு நம்ம அந்த சைல்டை வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஆக்சுவலாக. ஓகே, டாகை காமிச்சு டாக்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காயின் ரெகக்னிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காயினோட வெயிட் வந்து 3 grams, 1 rupee அப்படின்னா 3 grams, 5 rupeeனா 5 grams. ஸோ வெயிட் தான் இங்கே ஃபியூச்சர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ காயினோட வெயிட் வந்து 3 grams இருந்துச்சு அப்படின்னா அது 1 rupee. காயினோட வெயிட் வந்து 5 grams இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 5 rupee. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல நீங்கள் சொல்லிடணும் ஆக்சுவலாக சிஸ்டத்துக்கு. ட்ரைனிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் இன்புட்டையும் கொடுத்து நீங்கள் அவுட்புட்டையும் கொடுத்தீங்கன்னா அது ட்ரைனிங் ப்ராசஸில் நீங்கள் இன்புட்டையும் இருந்து அவுட்புட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, டீச்சர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறாங்க, சைல்டுக்கு அந்த ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறாங்க, டாகுன்னு காமிச்சு அதை டாகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். கேட்டை காமிக்கிறாங்க, கேட்டுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த சைல்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, லைக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டாகு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேட்டு அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங், லேபிள் டேட்டா. ஓகே, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து குழந்தை அதுவாக லேர்ன் பண்ணிக்கிறது ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ கிரிக்கெட் ஸ்கோர் வந்து ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா லைக் ஸ்கோர்ஸ் அதிகமாக எடுத்தவங்க, பேட்மேன் ஸ்கோர்ஸ் அதிகமாக எடுத்தவங்கலாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணுது, விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்தவங்களாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணுது, சிமிலாரிட்டி வந்து மேட்ச் பண்ணுது. என்னென்னா சிமிலாரிட்டி பேஸ்ட் பிரிக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சிமிலாரிட்டி வந்து பேஸ் பிரித்து உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ் அதிகமாக எடுத்தவங்களாம் பேட்ஸ்மேன் சொல்லி நீங்கள் லேபிள் பண்ணிக்கலாம். ஓகே,
விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்தவங்கெல்லாம் பவுலர்ஸ் அப்படின்னு லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது தான் கிளஸ்டரிங் டெக்னிக். ஆக்சுவலாக கிளஸ்டராக பிரிக்கிறது. கிளஸ்டர் அப்படின்றது என்னென்னா குரூப்பிங் ஆஃப் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, சிமிலராக இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அது வந்து கிளஸ்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கிளஸ்டர் லைக் குரூப்பிங் ஆஃப் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ். இது வந்து கிளஸ்டரிங் கைண்ட் ஆஃப் டெக்னிக் லைக் K-மீன்ஸ் அல்காரிதம், ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ். ஓகே, ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து டீச்சர் இருக்க மாட்டாங்க, லைக் சைல்டாக கற்றுக்கிறது ஆக்சுவலாக. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அது குரூப் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு பிரிச்சுக்கிறோம் ஆக்சுவலாக. இந்த மாதிரி பிரிக்கிற சிமிலாரிட்டியை பிரிக்கிறதுக்கு வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. லைக் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் இருக்குது, நார்மலைஸ்டு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் இருக்குது, மேன்ஹட்டன் டிஸ்டன்ஸ், மேஹலாபிஸ் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸை வச்சு அவங்க வந்து வர்ற மேத்தமெட்டிக்கல் வேல்யூ வந்து குரூப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணுறது வந்து கிளஸ்டரிங் கைண்ட் ஆஃப் டெக்னிக். சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் ஸோ இது வந்து நோ லேபிள் டேட்டா. ஓகே, ட்ரைனிங் ப்ராசஸில் டூரிங் த ட்ரைனிங் ப்ராசஸ் நீங்கள் அவுட்புட்டை கொடுக்க மாட்டீங்க, வெறும் இன்புட் மட்டும் தான் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, ஆனால் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ட்ரைனிங் ப்ராசஸ் அப்போ டெஸ்டிங் ப்ராசஸ், 2 ப்ராசஸ் இருக்கும். ட்ரைனிங் ப்ராசஸ் தனி, டெஸ்டிங் ப்ராசஸ் தனி. ட்ரைனிங் ப்ராசஸ் அப்போ அந்த மெஷின் லேர்ன் பண்ணுறப்ப நீங்கள் இன்புட்டையும் கொடுத்து நீங்கள் அவுட்புட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா அது சூப்பர்வைஸ் லேர்னிங். இந்த அவுட்புட் நேம் தான் கிரவுண்ட் ட்ரூத்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, கிரவுண்ட் ட்ரூத் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. கிரவுண்ட் ட்ரூத்னு ப்ரீ நோன் அவுட்புட் தான் கிரவுண்ட் ட்ரூத் ஆக்சுவலாக. நீங்கள் இன்புட்டையும் அவுட்புட்டையும் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ராசஸில் கொடுத்தீங்கன்னா அது சூப்பர்வைஸ் லேர்னிங். வெறும் இன்புட் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அதுக்கு நிறைய டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. கிளஸ்டரிங், அது வந்து கிளஸ்டரிங் மாடலில் ஒர்க் ஆகும். குரூப், அதாவது டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் தான் குரூப் பண்ணும், கிளஸ்டர் அந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். உங்கள் சேட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். லைக் மணிகண்டன் லைக் மெட்டீரியல்ஸ் வந்து பிபிடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வந்து இன்டர்ன்ஷிப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதை வச்சு நீங்கள் ரெப்ளிகா எடுத்துக்கலாம். வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்கும், யூடியூப்பில் அவைலபிள் இருக்கும். ஓகே, உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். லைக் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர் டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். மஞ்சுநாத் தேங்க்யூ, மஞ்சுநாதன் தேங்க்யூ, ராகுல் வீரா தேங்க்யூ, ஸ்டன்னர் சோமஸ் தேங்க்யூ, தீபக் தேங்க்யூ, அனிருத் தேங்க்யூ, எம்ஜே தமிழ் தேங்க்யூ, ரைட் ஒன் மெம்பர் தேங்க்யூ, அண்ட் மோனிஷ் தேங்க்யூ, மோனிஷா தேங்க்யூ, அண்ட் திலீப் தேங்க்யூ, முகமது தேங்க்யூ, அன்னிவேஷ் தேங்க்யூ, அவினேஷ் தேங்க்யூ, அவினேஷ் தேங்க்யூ. ஓகே, ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்றது ஃபீட்பேக் பேஸ்ட் லேர்னிங். ஓகே, ஃபீட்பேக் பேஸ்ட் லேர்னிங். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அல்காரிதமுக்கு வந்து நீங்கள் வந்து டாக் காமிக்கிறீங்க, அது கேட்டுன்னு சொல்லுது. திருப்பி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். அந்த அல்காரிதமுக்கு ஃபீட்பேக் கொடுத்து டாக்னு நீங்கள் சொல்லி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டாக் கொடுக்குறப்ப அது வந்து டாக்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மோஸ்ட்லி ரொபாட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்காக தான் இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த ரோபோட் வந்து ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டில் இந்த ரோபோட் லேர்ன் பண்ணும். கரெக்டாக பண்ணுறப்ப அதை ரிவார்ட் கொடுக்கணும், தப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபீட்பேக்கை கரெக்டாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட் பேஸ்டு லேர்னிங் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரொபாட்டிக்ஸ் எல்லாமே ரொபாட்டிக்ஸ் அல்காரிதம் லைக் வந்து வாக்கிங் ரோபோட்டு இந்த மாதிரி எல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்காக தான் இருக்கும் ஆக்சுவலாக. பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக். ஏன்னா வந்து இது வந்து கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ப்ராசஸ் பண்ணுறவங்க தப்பாக இருக்குன்னா ஃபீட்பேக் கொடுக்கணும், ரைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஸோ கேட்டகரிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது. சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து லைக் கிளாசிஃபிகேஷன்ஸ்னால் அதில் வந்து சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ், SVM அல்காரிதம் சொல்லுவாங்க, டிஸ்கிரிமினன்டல் அனாலிசிஸ், நெய்வ் பேஸ், கே நியரஸ்ட் நெய்பர். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து கிளாசிஃபிகேஷனில் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்க மெஷின் லேர்னிங்கில் இருக்க அல்காரிதம்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ரெக்ரெஷனில் வந்து ப்ரிடிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன், என்சாம்பிள் மெத்தட், ரெக்ரெஷன் ட்ரீஸ், நியூரல் நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே ரெக்ரெஷனில் வரும். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து லைக் கிளஸ்டரிங்கில் வந்து லைக் K-மீன்ஸு, உங்களுக்கு டீப் லேர்னிங்லையும் இதே மாதிரி சூப்பர்வைஸ்ட் இருக்கும், அன்சூப்பர்வைஸ்ட் இருக்கும். ஓகே, அதுலேயும் கிளாசிஃபிகேஷன் இருக்கும், ரெக்ரெஷன் இருக்கும், அதில் நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாமே வரும். நான் இப்போ இதில் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு பாப்புலேட் பண்ணியிருக்கேன். டீப் லேர்னிங்கில் வந்து உங்களுக்கு CNN பேஸ்ட் அல்காரிதம்ஸ் வரும், லைக் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸில் இருக்கும், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் வரும், யோலோ அல்காரிதம் வரும், ஸோ ரீஜன் பேஸ்டு CNN இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். பட் இந்த ஸ்லைடு வந்து லைக் மெஷின் லேர்னிங் பேஸ்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். கிளஸ்டரிங் வந்து K-மீன்ஸ் அல்காரிதம், ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டகரிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஸோ நார்மலாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ் எப்படி ரியல் வேர்ல்டில் இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபால்ட் டிடெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபால்ட் டிடெக்ஷனில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் அந்த கோடிங்கை எழுதலாம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச், நார்மலாக ஒரு மெயின் லூப், இஃப் ஒரு வாய்ட் மெயின் லூப் போட்டு அதில் வந்து நீங்கள் சர்டன் வேல்யூஸை நீங்கள் பாப்புலேட் பண்ணிடுவீங்க. அந்த வேல்யூலாம் இருந்துச்சு அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து லைக் அது மெஷர் பண்ணி அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா
அது அவுட்புட் கொடுக்கும். ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஓகே. பட் மெஷின் லேர்னிங் அப்ரோச் அப்படின்றது வந்து அது ஹியூமன் பேஸ்டு, அது ஹியூமன் டச் இருக்கிற மாதிரி ஆக்சுவலாக. அதாவது எப்போனா வேல்யூஸ் வந்து எப்போயுமே வந்து ஒரே மாதிரி இல்லாமல் சில சமயம் மாறும், சில சமயம் வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து உங்களால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா லைக் அது வந்து ஹியூமன்ஸ்னால தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நேச்சுரல் சீனரிஸ். ஓகே, நேச்சுரல் சீனரிஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரை வச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஹியூமன்ஸ் அதை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. ஒரு 100 ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 100 ஃபோட்டோகிராஃபில் எதெல்லாம் மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ், எதெல்லாம் வந்து நேச்சுரல் சீனரி அப்படின்றது வந்து ஹியூமன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க, ஆக்சுவலாக கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ், நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நம்மளோட விஷன் லைக் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம மெஷினும் பண்ணணும் அப்படின்னா ஹியூமன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி மிஷின்ஸும் திங்க் பண்ணால் மட்டும்தான் லைக் அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா டேட்டா கலெக்ஷன். நம்ம ரியல் வேர்ல்டு சென்சர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ஹியூமன் ஃபால் ப்ரெடிக்ஷனே வந்து மொபைல் கீழே விழுந்தால் கூட அது ஃபால் மாதிரி தான் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அது எப்போ வந்து ஹியூமனோட சேர்த்து விழுகிறாங்க, எப்போ வந்து மொபைல் மட்டும் விழுகுது அப்படின்றதெல்லாம் டிடெக்ஷன் ஃபால் பண்ணுறது அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தென் நீங்கள் உங்களுக்கு வந்து லைக் ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இல்லை டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியும். நீங்கள் வெறும் வேல்யூ மட்டும் எடுத்து பாப்புலேட் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் கீழே விழுந்தால் கூட அது வந்து ஹியூமன் ஃபால் டிடெக்ஷன் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கிறோம். ஓகே. எது வந்து ஆக்சுவல் ஹியூமன் ஃபால், எது வந்து நார்மல் ஃபால், எது வந்து ஹியூமன் ஃபால் அப்படின்றத வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் போனால் தான், மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் போனால் தான் அது கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணும். ஓகே. இப்போ எபிலெப்சி டிடெக்ஷன், இப்போ சீசர் டிடெக்ஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அல்காரிதம்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஹியூமன் ஃபால் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஹியூமன் ஃபால் டிடெக்ஷனோட சேர்த்து அவங்களோட பிளட் ப்ரெஷர் எடுப்பாங்க, பிளட் ப்ரெஷர் ப்ளஸ் வந்து லைக் இஇஜி டேட்டா, இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாவெல்லாம் நீங்கள் ஃபியூஸ் பண்ணணும். ஃபியூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் அல்காரிதம் ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மெஷரிங் டிவைசஸ் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை கலெக்ட் பண்ணிடுவோம். டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஆக்சுவலாக டேட்டாவில் நமக்கு தேவையில்லாத டேட்டாலாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா டேட்டாவில் நீங்கள் எப்போலாம் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவோட சேர்ந்து நாய்ஸும் சேர்ந்து கலெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அந்த நாய்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணணும் ஆக்சுவலாக. நாய்ஸ் ஃபில்டரிங்கு, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், தேவையான ஃபீச்சரை மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம என்ன ரெகக்னைஸ் பண்ணணுமோ, என்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ணணுமோ அதுக்கு தேவையான டேட்டா மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுதான் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், நார்மலைசேஷன். சில டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் சில டேட்டா வந்து அதிகமாக இருக்கும், சில டேட்டா கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. எல்லாமே ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கில் மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. நாய்ஸ் ஃபில்டரிங், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், நார்மலைசேஷன். அதுக்கு அடுத்து வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ஆக்சுவலாக. ஓகே. இதில் வந்து ஃபீச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் செலக்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. ஃபைனலாக இருக்கிறது வந்து மாடல் லேர்னிங் தான் உங்களுக்கு மெஷின் லேர்னிங் மாடல் நம்ம டிப்ளாய் பண்ணியிருப்போம். மெஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங் மாடலும் நம்ம டிப்ளாய் பண்ணியிருப்போம். இப்போ இதே டீப் லேர்னிங் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த உங்களுக்கு இதே பார்த்துக்கிறோம். லைக் அந்த அல்காரிதமே பார்த்துக்கிறோம். டீப் லேர்னிங் மாடலே பார்த்துக்கிறோம். மெஷின் லேர்னிங்கில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீ ப்ராசஸிங், டைமென்ஷனல் ரிடக்ஷன்லாம் அடிஷனலாக ஆட் ஆகும். ஓகே. ஸோ மாடல் லேர்னிங்கில் வந்து லைக் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம் வேணுமா, இல்லை ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் வேணுமா, இல்லை கிளஸ்டரிங் அல்காரிதம் வேணுமான்றதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சூஸ் பண்ணி ட்ரைனிங், இதில் 2 ப்ராசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் ப்ராசஸ். ட்ரைனிங் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் டெஸ்டிங் போவாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ டேட்டா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன இன்புட் வேணும், என்ன அவுட்புட் வேணும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்துடும். ஒன்ஸ் அக்யூரசி வந்த உடனே நீங்கள் டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஐஓடிக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராசஸுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எம்பர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. ஃபர்தராக வர ரிசல்ட்டை தூக்கி நீங்கள் க்ளவுடுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து எட்ஜில் நடக்கும் ஆக்சுவலாக. எட்ஜுன்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கே நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்களோ அங்கேயே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் எட்ஜ் ஆக்சுவலாக. லைக் வந்து எம்பெடட் ப்ராசஸிங் நடக்கும். அது ட்ரைனிங் வந்து ஒன்ஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து ஜிபி தனியாக வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் மாடல் டிப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் எட்ஜில் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ எட்ஜே உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா வந்து நீங்கள் வந்து சில அங்கேயே ஆக்ஷன் எடுக்கிறதாலும் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் க்ளவுடுக்கு அனுப்பிச்சு விட்டு க்ளவுடில் வந்து நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணணும், ப்ளஸ் டேட்டா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் க்ளவுட்லேருந்து டெசிஷன் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது தனி. ஆக்சுவலாக மஞ்சுநாத் கோபால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்றது தனி, சூப்பர்வைஸ் லேர்னிங் தனி, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது தனி ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாம். இல்லைன்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே. நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். லேர்னிங் ப்ராசஸ் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள்.
Okay, thank you, Stunner Thomas. Thank you, Stunner Thomas. Hitesh, thank you. Deepak, thank you. Manjunathan Gopal, thank you. Okay. ஸோ கிளியர்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். லைக் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ மெஷின் லேர்னிங்கில் ஸ்டேஜஸ் நிறைய இருக்குது. ஓகே, பிரதீப் ஷார்ட் ரிப்பீட் கேட்குறாரு. ஓகே ஓகே, திலீப் தேங்க்யூ. ஓகே, முகமது ஆல்சோ ஆஸ்கிங் ஃபார் ஷார்ட். ஸோ ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டில் வந்து லைக் நமக்கு லேர்னிங் ப்ராசஸில் வந்து ரியல் வேர்ல்டில் வந்து நமக்கு சென்சர்ஸ் தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து அந்த பெர்செப்ஷன் லேயர். ஓகே, பெர்செப்ஷன் லேயர் ஃபஸ்ட் லேயர் வந்து நமக்கு ஐஓடியில் வந்து பெர்செப்ஷன் லேயர் வந்து சென்சர் லேயர். ஆக்சுவலாக அந்த சென்சர் லேயர் வந்து உங்களுக்கு விஷன் சென்சர், இமேஜிங் சென்சராக இருக்கலாம், விஷன் சென்சராக இருக்கலாம், இல்லை நார்மல் மற்ற அல்ட்ராசானிக் சென்சர், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அது அப்ளிகேஷனை பொறுத்து மாறும் ஆக்சுவலாக. பட் எண்டில் வந்து லைக் சென்சர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டேட்டா தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த டேட்டாவை வந்து அந்த டேட்டாவில் வந்து நாய்ஸும் சேர்ந்து கலெக்ட் ஆகும். சென்சர்ஸில் எப்பயுமே கலெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு நாய்ஸும் சேர்ந்து கலெக்ட் ஆகும். அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணணும் ஆக்சுவலாக. இன்கேஸ் இமேஜிங் சென்சர்ஸ் அப்படின்னா சில சமயம் நாய்ஸ் லைக் உங்களுக்கு நாய்ஸ் ரிமூவல் இருக்கும் ஆக்சுவலாக. லைக் சால்ட் அண்ட் பெப்பர் நாய்ஸ், மீடியன் சால்ட் அண்ட் பெப்பர் நாய்ஸ், பாய்சனு. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் நாய்ஸஸ் இருக்கும். ஆடியோ கலெக்ஷன், இப்போ பேர்ட் ரெகக்னேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் அதுலேயும் நாய்ஸஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நாய்ஸ் ஃபில்டரிங் நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, நாய்ஸ் ஃபில்டரிங் அல்காரிதம் தனியாக நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஃபியூச்சர் உங்களுக்கு தேவையான ஃபியூச்சரை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் என்ன கிளாஸிஃபை பண்ண போகிறீங்களோ இல்லை என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான தேவையான ஃபியூச்சரை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் ப்ராசஸ். ஓகே, நார்மலைசேஷன் வந்து ஆக்சுவலாக என்னென்னா சில டைம் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த ஃபீச்சர்ஸில் வந்து லைக் சில ஃபீச்சர்ஸ் வந்து லைக் வந்து ட்ரைனிங் ப்ராசஸில் வந்து லைக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும், சில ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஆக்சுவலாக டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் தேவையான ஃபீச்சரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பிசிஏ, இப்போ பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸு, ஸோ இது எல்லாமே டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அல்காரிதம்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மாடல் லேர்னிங்கில் தான் நீங்கள் அல்காரிதம் நீங்கள் வச்சிருப்பீங்க. கிளாசிஃபிகேஷன் அல்காரிதமோ இல்லை ரெக்ரெஷன் அல்காரிதமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. கிளாசிஃபிகேஷனாக லைக் SVM யூஸ் பண்ணுறீங்களா இல்லை KNN யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் மாடலை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். லைக் ட்ரைனிங் பண்ணுவீங்க. ட்ரைனிங் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு அக்யூரசி லெவல் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் நீங்கள் அந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து லைக் டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு லைக் இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து மேட்லாப்லேயும் பண்ணலாம், பைத்தான்லேயும் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக டூல்ஸ் இருக்கும், ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனியாக டூல்ஸ் இருக்கும். லைக் டேட்டா ரிடக்ஷன், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தனி டூல்ஸ் இருக்கும், ப்ரிடிக்ட் மாடல்ஸுக்கு தனி டூல்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. லைக் வந்து ஒரு எம்பெடட் ப்ராசஸர்லேயோ இல்லை வந்து லைக் ராஸ்பெரி பைலையோ ஜெட்சன் நானோலையோ அதில் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் மெஷின் லேர்னிங் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ டீப் லேர்னிங்கில் வந்து லைக் டேட்டா டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து மாடலில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இமேஜ்னா CNN சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிக்னல் அப்படின்னா LSTM சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டெக்ஸ்ட் அப்படின்னா லைக் NLP டெக்னிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூமரிக் அப்படின்னா. ஸோ டேட்டா டைப்பை பொறுத்து அதுக்கான கரெக்டான நெட்வொர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். லைக் மெஷின் லேர்னிங் நியூமரிக் டேட்டா வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங் LSTM நெட்வொர்க் பெட்டராக இருக்கும். டைம் சீரிஸ் டேட்டா, ECG டேட்டா, EEG டேட்டா, இந்த மாதிரிலாம் LSTM இல்லைனா CNN நெட்வொர்க் வந்து கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி இமேஜஸ் எல்லாத்துக்கும் CNN தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, CNN நிறைய டைப்ஸ் இருக்குது. கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸில் வந்து லைக் ரீஜன் பேஸஸ் CNN இருக்குது, RCNN இருக்குது. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா லைக் இமேஜ் டேட்டா அப்படின்னா CNN டைப் பெட்டராக இருக்கும். டைம் சீரிஸ் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா, டைம் சீரிஸ் டேட்டா, ECG டேட்டா, EEG டேட்டாவுக்கும் நீங்கள் CNN யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் 2D நீங்கள் மாற்றிட்டு, ஏன்னா அதெல்லாம் 1 டைமென்ஷனல் ஆக்சுவலாக. அது 2D நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு லைக் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் CNN யூஸ் பண்ணலாம். லைக் ECG அல்காரிதம்க்கு, EEG டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா. மெஷின் லேர்னிங் லைக் மற்ற நியூமரிக் டேட்டா வந்தால் நீங்கள் மெஷின் லேர்னிங் இல்லைனா LSTM லாங் அண்ட் ஷார்ட் மெமரி நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டேட்டா டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து கரெக்டான நியூரல் நெட்வொர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டீப் லேர்னிங்கில் வந்து லைக் வந்து மெஷின் லேர்னிங் பார்த்தோம். டீப் லேர்னிங்கில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் டேட்டா ப்ரிப்பரேஷன் தான் இங்கே மெயின் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறீங்க, டாக்னு ஒரு ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறீங்க, டாக்னு சொல்கிறீங்க, திருப்பி அதே ஃபோட்டோகிராஃபை நீங்கள் காமிக்கிறீங்க, கேட்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த ஃபியூச்சர் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த குழந்தை வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் ஆக்சுவலாக. இதே தான் உங்களுக்கு வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்லையும் நீங்கள் ட்ரைனிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் இன்புட் ரெண்டு டைப் ஆஃப் அவுட்புட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ரெண்டுலேயுமே நீங்கள் சேம் இன்புட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து இன்புட்டை நீங்கள் சேம் இன்புட் நீங்கள் இன்புட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நெட்வொர்க்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கிளியராக வந்து அதுக்கான இதை சொல்லணும் ஆக்சுவலாக. எந்த பேசிஸில் நீங்கள் வந்து இது வந்து டாக்னு சொல்கிறீங்க, எந்த பேசிஸில் இதை வந்து கேட்னு சொல்கிறீங்க அப்படின்ற அந்த கரெக்டான அந்த கிளியர் டீவியேஷன்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நியூரல் நெட்வொர்க்கில் வந்து அந்த ஃபியூச்சரை கரெக்டாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஆர்கிடெக்சரை நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. இல்லைனா திருப்பி கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ அது வந்து அந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. டேட்டா ப்ரிப்பரேஷன்லேயும் நீங்கள் சொதப்பினீங்க அப்படின்னா தென் ஏன்னா இது ஃபியூச்சரைசேஷன் வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்சுவலாக, மேனுவல் கிடையாது ஆக்சுவலாக. பேஸ்டு அந்த லேயர்ஸ் தான் அதை எடுத்துக்கிறோம். டீப் நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்துக்கிறோம். லேயர் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த CNN லேயர்ஸ் வந்து இப்போ 7 லேயர்ஸ்லையும் பண்ணலாம், அதே 100 லேயர்லையும் பண்ணலாம், 200 லேயர்லையும் பண்ணலாம், 1000 லேயர்லையும் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இது லைக் நீங்கள் அலெக்ஸ் நெட்லாம் எடுத்திங்கன்னா 25 லேயர்ஸ் வரும். அதே இது நீங்கள் வந்து லைக் நாஸ் நெட்டுன்னு இருக்குது, நாஸ் நெட்டுன்னு இருக்குது, அதெல்லாம் டென்ஸ் நெட் இருக்குது. டென்ஸ் நெட்லாம் பார்த்தீங்கன்னா 700 லேயர்ஸ் வரும். அந்த CNN ஆர்கிடெக்சர் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 7 லேயர்ஸோட இந்த 700 லேயர்ஸ் CNN வந்து நிறைய ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ வந்து அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டீப் லேர்னிங்கோட அக்யூரசி வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் லேயர்ஸை பொறுத்து தான் இருக்கும். நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து ஹை கம்ப்யூட்டேஷனல் பவரும் தேவைப்படும். ஓகே, GPU தேவைப்படும், ஹை அண்ட் சிஸ்டம்ஸ் தேவைப்படும். இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் பண்ண முடியும் ஆக்சுவலாக. பட் நிறைய நெட்வொர்க்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. லைக் அதாவது ஏற்கனவே ஒரு நெட்வொர்க் ட்ரெயினாக இருக்க நெட்வொர்க்கை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ரீட்ரெயின் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் சொல்லுவாங்க. அதில் லேர்ன் பண்ண ப்ராசஸை வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் டீப் லேர்னிங்கில் வந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கம்மியான டேட்டா செட் வச்சுருந்தீங்கன்னா கூட டீப் லேர்னிங்கை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறது, கிரவுண்ட் ட்ரூத் இதெல்லாம் நீங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து இன்புட்டையும் கொடுத்துருவீங்க, அவுட்புட்டையும் கொடுத்துருவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அட்டானமஸ் கார் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோ வந்து டேட்டா சாம்பிள் வீடியோ கொடுக்கணும். எது வந்து ரோடு, எது வந்து வீடு, எது வந்து மரம் அப்படின்றது நீங்கள் ஒவ்வொன்றையும் அதை ட்ரெயின் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து கிரவுண்ட் ட்ரூத் லேபிளிங் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த லேபிள் பண்ணுறது வந்து கிரவுண்ட் ட்ரூத் லேபிளிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் ட்ரூத் லேபிளிங் ப்ராசஸே வந்து பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுறது. அதாவது நியூரல் நெட்வொர்க் நீங்கள் ஆர்கிடெக்சர் நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. லைக் லேயர்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிடுவீங்க. லேயர்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ட்ரெயின் பண்ணி அந்த ஃபைனல் மாடலை ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ட்ரெயின் மாடல். ஒன்ஸ் மாடல் நீங்கள் ட்ரெயின் ஆன உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. நீங்கள் CPUலோ இல்லை GPUலோ இல்லை எம்பெடட் சிஸ்டத்துலையோ நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கம்ப்ளீட் டீப் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ. எல்லா மைக்ரோ கண்ட்ரோலரும் டீப் லேர்னிங் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு வந்து லைக் ஹை அண்ட் ப்ராசஸஸ் தான் சப்போர்ட் பண்ணும் டீப் லேர்னிங். இப்போ ஒரு டீப் லேர்னிங் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ணும். இப்போ லைக் ஜெட்சன் நானோ பார்த்தீங்கன்னா லைக் அந்த அது வந்து GPU ஆக்சுவலாக. ஜெட்சன் நானோ போர்டு வந்து ஸோ அது சப்போர்ட் பண்ணும், டீப் லேர்னிங் சப்போர்ட் பண்ணும். ராஸ்பெரி பை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ராஸ்பெரி பை வந்து SOC ஆக்சுவலாக பேசிக்கலாம். ஓகே, ஸோ இதே நீங்கள் எம்பெடட் ப்ராசஸரில் சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து சின்ன அல்காரிதம்ஸ் பண்ணலாம். சில அல்காரிதம்ஸ் லைக் Arduino கூட சில அல்காரிதம்ஸ் சில ப்ராசஸஸ் வந்து சில ப்ராசஸில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைக் நெட்வொர்க்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக. பட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் பர்சனலாக ட்ரை பண்ணது கிடையாது ஆக்சுவலாக. பட் ராஸ்பெரி பையில் வந்து சப்போர்ட் பண்ணும். ராஸ்பெரி பையில் வந்து நீங்கள் டீப் லேர்னிங் மாடல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், லைக் ஜெட்சன் நானோலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எம்பெடட் டெப்ளாய்மெண்ட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளவுடில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ESP32 பண்ணணும் அப்படின்னா ESP32 வந்து வெறும் கேமரா வந்து மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து க்ளவுடுக்கு நீங்கள் அனுப்பிடலாம். மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம், IoT பிளாட்ஃபார்ம் க்ளவுடில் உங்களுக்கு வந்து ரெகனைஸ் பண்ணிவிட்டு கிளாஸிஃபை பண்ணி திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லைக் அது ஒன்று வந்து அந்த டயத்தில் எப்போயுமே கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ இதான் டீப் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு டீப் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, டீப் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக இந்த லைக் டீப் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ வந்து லைக் இந்த ஸ்லைடு வந்து லைக் வந்து மேட்லாப் வந்து எடுத்தது. ஸோ மேட்லாப் வந்து ஒரு சிமுலேஷன் பேஸ்ட் டூல். ஆக்சுவலாக இந்த ஆன்சர் வந்து மஞ்சுநாத் கோபாலுக்கு. ஓகே, ஸோ பேசிக்கலாக வந்து சிமுலேஷன் பேஸ்ட் டூல். அவங்க வந்து எப்படின்னா லைக்
இந்த கிரவுண்ட் ட்ரூத் லேபிளிங் வந்து ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் ட்ரூத் லேபிளிங் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஓகே, 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் ப்ராசஸ். மேனுவல் வந்து கிராப் பண்ணுறது. நான் அந்த ஸ்லைட் என்கிட்ட இப்போதைக்கு அந்த கிரவுண்ட் ட்ரூத் எப்படி பண்ணுறாங்கன்ற ஸ்லைட் நான் என்னால் காமிக்க முடியாது. டூல் ஸோ அது வந்து மேனுவல் ப்ராசஸும் இருக்குது, ஆட்டோமேட்டட் அல்கரிதம்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டட் அல்கரிதம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆக்சுவலாக சிமுலேஷனில் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க அந்த அல்கரிதமில் போட்டு செக்மெண்டேஷன்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க நீங்கள் டேட்டா ஜென்ரேட் பண்ணலாம். சிமுலேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அதை வந்து அந்த டேட்டா வந்து நீங்கள் ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து சிமுலேஷன் பேஸ்ட் டேட்டா ஜென்ரேஷன். ஓகே ஓகே ஸோ டேட்டா சயின்ஸ் லைக் ஸோ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து ஹார்ட்வேர்லேருந்து நீங்கள் சென்சஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. எஜ்ஜில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க லைக் டீப் லேர்னிங் அல்கரிதம்ஸ். தேர்டு ரியல் டைம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அனாலிட்டிக்கல் மாடல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்தர் அனாலிட்டிக்கல் மாடல்ஸ்க்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து லைக் நான் நேற்றே ஒரு டூல் ஆக்சுவலாக நான் டெமோ காமிச்சேன். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஒரு டூல் காமிச்சேன். ஸோ அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் நிறைய டூல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரிக்காக வந்து அனாலிட்டிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மகிட்ட டேட்டா இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ப்ரீவியஸ்லாம் வந்து லைக் வந்து அதாவது பிஸ்னஸ்லையும் சரி ப்ரீவியஸ்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா கட் பேஸ்ட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க ஆக்சுவலாக. நார்மலாக அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ லைக் அவங்க உள்மனசு என்ன சொல்லுதோ லைக் அந்த உள்மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸில் டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, பட் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது ஆக்சுவலாக. இன்றைக்கி எல்லாமே அனாலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் தான் ஆக்சுவலாக. டேட்டாவை வச்சு அவங்க வந்து டிசைடே பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, இந்த டேட்டாவில் அந்த டேட்டாவை வச்சு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இது ஈவன் வந்து நீங்கள் இன்றைக்கி ஓட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேட்டா தான். டேட்டா பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஓட்டிங் சிஸ்டம்ஸே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அவங்க டேட்டாவை வச்சு அவங்க வந்து கேம்பெயினை மாற்றுவாங்க. ஸோ கேம்பெயினை மாற்றி அந்த இதை நம்ம ரிசல்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ டேட்டா அதாவது எப்படின்னா டேட்டா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் டேட்டா நீங்கள் வந்து எந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்னென்னா வாட் ஹேப்பன், நீங்கள் டேட்டா வச்சு இதுக்கு முன்னாடி எப்படி அது நடந்துச்சு, ஒய் இட் ஹேப்பன் ஏன் நடந்துச்சு, அப்புறம் ஹவு இட் இஸ் ஹேப்பன் எப்படி அது நடந்துச்சு, அப்புறம் ஹவு டு மேக் இட் ஹேப்பன் அது திருப்பி நடக்கணும் நம்ம என்ன பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ்லேருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேறு ஒரு கம்பெனி சேல்ஸ் பண்ணுறாங்க லைக் 100 crore சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அவங்களோட டேட்டாவை வச்சு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது இன்னொரு கம்பெனி அதை அப்படியே ரெப்ளிகா பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே 100 crore சேல்ஸை கொண்டு வர முடியும் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு இப்போ வேறு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஈல்டு நல்லா வருதுன்னா எப்படி அந்த ஈல்டு வருது, அந்த ஈல்டை நம்ம இங்கே எப்படி கொண்டு வருது அப்படின்றத நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே அனாலிட்டிக்ஸை வச்சு தான். ஸோ அனாலிட்டிக்ஸை வச்சு நீங்கள் ப்ரிடிக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படியே போச்சு அப்படின்னா லைக் இந்த ஸ்கோர் வந்து ரீச் ஆகாது. இந்த ஸ்கோர் லைக் கிரிக்கெட் ஸ்கோரில் கொடுக்குறாங்களே லைக் ஸோ 10 overs 5 overs இவ்வளோ ரன்ஸ். ஓகே, காம்படிட்டர் வந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க 5 overs இந்த ரன்ஸ், 10 overs இந்த இவ்வளோ ரன்ஸு. ஸோ ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி அதுவே வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டேஷ்போர்ட் கொடுக்கும். இதே லெவலில் போச்சு அப்படின்னா நம்ம இங்கே தான் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டயத்தில் நம்ம பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டேட்டா எல்லாமே உங்களுக்கு அனாலிட்டிக்ஸில் கிடைக்கும். ஓகே, ஸோ ஐஓடி வந்து அங்கே வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஏன்னா டேட்டா வந்து நிறைய இடத்துல இருக்கும் ஆக்சுவலாக. டேட்டா வந்து லைக் வேறு இடத்துல வந்து டேட்டா கலெக்ட் ஆகும். அதெல்லாம் சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் வந்து உங்களோட டெசிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லைக் டேட்டானால லைக் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. கலிஃபோர்னியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுத்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, க்ரைம்னால சாகிறத விட லைக் தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்து செத்தவங்க வந்து அதிகம் கலிஃபோர்னியாவில். ஓகே, ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து லைக் நிறைய பேர்த்த காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, தென்னை மரத்தை வந்து கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதுதான் ஏன்னா க்ரைம்னால சாகிறவங்க வந்து கம்மி அங்கே ஆக்சுவலாக. அதை விட தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்து செத்தவங்க வந்து அதிகம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, ஸோ தட் அதே ஈவன் ஹெல்மெட்டே அப்படி தான். இப்போ ஹெல்மெட்டே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் லைக் 95% ஆஃப் த ஆக்சிடென்ட் வந்து சிம்பிள் ஆக்சிடென்ட்ஸ் தான். உடம்புல ஒரு அடி இருக்காது, ஆனால் தலையில் சின்ன அடி இருக்கும். அந்த பர்சன் இறந்து போயிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு சின்ன ஹெல்மெட் போட்டால் லைக் 85% ஆஃப் த பீப்புள் வந்து காப்பாற்றலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டேட்டா. ஸோ அதனால் என்னென்னா கவர்மெண்ட் வந்து அந்த ரூலை போடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் நிறைய விஷயம் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே அனாலிட்டிக்ஸ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து டேட்டா எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த ஐஓடி தான் கலெக்ட் பண்ணி டேட்டா நிறைய இடத்துலேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்கும். லைக் மொபைலில் டேட்டா ஜென்ரேட் ஆகும். ஓகே, லைக் சிஸ்டத்தில் நீங்கள் லைக் டேப்லெட் யூஸ் பண்ணி டேப்லெட் டேட்டா ஜென்ரேட் ஆகும். இல்லை சென்சர்ஸ் வச்சு நீங்கள் டேட்டா ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இன்டர்நேஷனலாகவே நீங்கள் அனுப்பலாம். ஓகே,
ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் க்ளவுடில் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டெசிஷன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஐஓடியோட மெயின் யூஸ் கேஸ் அதான். ஓகே. ஃபார் லைக் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து லைக் வந்து சொஃபிஸ்டிகேஷன், ப்ளஸ் வந்து லைக் வேலையை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே. இதெல்லாமே யூஸ் கேஸஸ் ஆக்சுவலாக ஐஓடி டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம். கன்சியூமர் ப்ராடக்ட் யூசேஜ், சர்விங் கன்சியூமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் யூசர்ஸ், சென்சர்ஸ் அண்ட் கேமரா எனேபிள்டு கனெக்டட் ஈவெண்ட்ஸ், வீடியோ அனலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து யூஸ் கேஸஸ். நீங்கள் ஐஓடி டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே இன்டர்நெட் கனெக்டாக இருக்கும். ஓகே. இதெல்லாம் பாப்புலர் ஐஓடி க்ளவுட் லைக் கூகுள் க்ளவுட் ஐஓடி, சிஸ்கோ, லைக் சேல்ஸ்ஃபோர்ஸ், பார்ட்டிக்கல், ஐபிஎம் வாட்சன், திங்க்ஒர்க்ஸ், அமேசான் ஏடபிள்யூஎஸ். பட் பாப்புலராக மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது அமேசான் தான். ஓகே. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதா நீங்கள் அமேசான் ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் ஃபர்தர் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரும் பாப்புலராக யூஸ் பண்ணுறது. இந்த அடினோ ஐஓடி க்ளவுட் இதெல்லாமே வந்து லைக் பிகினர்ஸ் கிளப் இல்லைன்னா திங்கர்ஸ் கிளப் இவங்க யூஸ் பண்ணுறது அந்த அடினோ ஐஓடி க்ளவுட். பிளிங்க் வந்து லைக் கமர்ஷியேஷனில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பெய்டு இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. திங்ஸ்பீக் வந்து அல்காரிதம்ஸ் வந்து லைக் எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மெஜாரிட்டி அவங்க யூஸ் பண்ணுறது லைக் அமேசான் ஏடபிள்யூஎஸ், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர். எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனி எல்லாமே ஏடபிள்யூஎஸ் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஐஓடி கம்பெனிஸ் எல்லாமே ஏடபிள்யூஎஸ் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக சீப்பு ஒன்று $2 இருந்தால் நல்லா இது பண்ணலாம். ஓகே. $2 அவங்க அக்கௌண்ட் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ பிளிங்க்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அமேசான் ஏடபிள்யூஎஸ் வந்து சீப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து நிறைய டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. லைக் ஜிக்பி இதெல்லாமே ஹார்ட்வேர் ஆக்சுவலாக. லைக் ஜிக்பி, லோரா, ப்ளூடூத், ஒய்ஃபை, செல்லுலர், இசட்வேவ், எம்கியூடிடி, அதுக்கடுத்து லைக் ஏஎம்கியூபி. ஓகே. இதெல்லாமே ப்ரோட்டோகால் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது அப்ளிகேஷனை பொறுத்து லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லைக் 2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ப்ளூடூத்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் 10 மீட்டர்ஸ்குள்ள ரேஞ்ச் இருக்கிற ஐஓடி சிஸ்டம்ஸ், ஐஓடி பண்ணுறது லைக் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி பல்பு. ஓகே. ஒரு ரூமுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ப்ளூடூத் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வெளியில் அவுட்டோர் என்வரான்மெண்ட் அப்படின்னு ஜிக்பி பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. எல்லாமே லைன் ஆஃப் சைட் தான் ஆக்சுவலாக. உங்களுக்கு லைன் ஆஃப் சைட் இல்லாமல் வேணும் அப்படின்னா செல்லர் நெட்வொர்க் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். செல்லர் நெட்வொர்க் லைக் ஜிஎஸ்எம் நெட்வொர்க், ட்ரெடிஷனல் ஜிஎஸ்எம் நெட்வொர்க்ஸ். ஒய்ஃபை நெட்வொர்க்கை வச்சு உங்களுக்கு வந்து லைக் 3 கிலோமீட்டர்ஸ், 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கலாம். லோரா வச்சு 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கலாம். ஜிக்பி வச்சு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கலாம். ஓகே. ஸோ லோரா லாங் ரேஞ்ச் ஆர்எஃப் லைக் லோரான்றது வந்து லைக் லாங் ரேஞ்ச் ஆக்சுவலாக. ஓகே. லாங் ரேஞ்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். லோரா வேன் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ எம்கியூடிடி, மெசேஜ் கியூயிங், டெலிமெட்ரி டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே ப்ரோட்டோகால் ஆக்சுவலாக. இந்த ப்ரோட்டோக்கால் என்ன லைக் நார்மலாக டிசிபி ஐபிக்கும் யூடிபி ஐபி இந்த மாதிரி ப்ரோட்டோக்காலுக்கும் இந்த எம்கியூடிடி ப்ரோட்டோக்காலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லைக் லோ பேண்ட் சுச்சுவேஷன்ஸில் கூட உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே. லைக் மல்டிபிள் டிவைசஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். லோ பேண்ட் சுச்சுவேஷன்ஸு, அன்ரிலேபிள் நெட்வொர்க்ஸ் இது எல்லாமே எம்கியூடிடி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அட்வான்ஸ் ஏஎம்கியூபி ப்ரோட்டோக்கால் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டி. ஓகே. வேறு இதில் இருந்து வேறு மீடியமில் இருந்து வந்த ஜிக்பி, ப்ளூடூத் இந்த மாதிரி மீடியம்லேருந்து வந்தால் கூட உங்களுக்கு ஏஎம்கியூபி பெட்டராக இருக்கும். சில சமயம் வந்து சிஸ்டம் அந்த நோடு வந்து அவைலபிலிட்டி இருக்காது, ஆஃபில் போயிடும். லைக் பேட்டரி இல்லைனா பேட்டரி சார்ஜ் இல்லைனா போயிடும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் திருப்பி கனெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு ஏஎம்கியூபி அட்வான்ஸ்டு மெசேஜ் கியூயிங் ப்ரோட்டோக்கால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. எகைன் லைட் வெயிட் மெஷின் டு மெஷின் ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதுவும் லைக் வந்து லிமிட்டட் ப்ராசஸிங் லைக் ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மியாக, மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து பேண்ட்வித் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் வெயிட் ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ் ஆக்சுவலாக. டாப் 9 ஐஓடி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ். ஓகே. ஸோ உங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் சேட்டில் நீங்கள் கொஸ்டின்ஸ் போடுங்க, நான் சேட் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா லைக் நம்ம செஷன்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைக் ஓகே. ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து லைக் மேலே பின் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ இது போக லைக் இஃப் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 5-1 கோம்போ கோர்ஸ் இருக்குது. அது மோஸ்ட்லி நாளைக்கு முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. லைக் எம்பெடட் சிஸ்டம் டிசைனில் வந்து லைக் மோஸ்ட்லி 5 ஆர்கிடெக்சர் கூட நம்ம கவர் பண்ணலாம். லைக் 82 ஆர்கிடெக்சர், பிக் ஆர்கிடெக்சர், ஆர்ம் ஆர்கிடெக்சர். ஓகே. ஸோ நீங்கள் வந்து லைக் எம்பெடட் சிஸ்டம்ஸில் உங்கள் கேரியரை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட பெஸ்ட் யூஸ் வந்து லைக் கம்யூனிட்டி தான். ஓகே. கம்யூனிட்டியில் நிறைய ஹேக்கத்தான் செஷன்ஸ் இருக்கும். லைக் வீக்லி செஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போன வீக் நமக்கு செஷன் இல்லை, பட் இந்த வீக் நமக்கு செஷன் இருக்கும். ஸோ அந்த செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யூஸ் பண்ணிக்கலாம்.
So thank you so much. Thank you so much for your time. Like Manjunath Gopal, thank you. Money like in the protocols எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், MQTT எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஓகே, ட்ரை டு மெம்பர் தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அப்படின்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இன்றைக்கி செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, செஷனில் உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை லைக் எதுவும் உங்களுக்கு வந்து லைக் இதாக இருக்குது அப்படின்னா லைக் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் கோத்ரூ பண்ணுறேன். ஸோ ஏஐ சர்டிஃபிகேட் வந்து லைக் நான் சொல்கிறேன் லைக் pantaxsolutions.net. ஓகே, ஸோ இதில் வெரிஃபை சர்டிஃபிகேட்னு போனீங்கன்னா இருக்கும். வெரிஃபை சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இன்கேஸ் பிரிண்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னா லைக் பிரிண்டர் சர்டிஃபிகேட் வந்து நியர்லி வந்து 5000 சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்சாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லைக் உங்களோட லைக் நீங்கள் வந்து லைக் info@pantaxsolutions.netக்கு நாங்கள் மெயில் பண்ணுங்கள், லைக் உங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் பண்ணிடுறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்டர்ன்ஷிப் கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் உள்ளே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் இருக்கும், பிரிண்டர் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இதுலேயும் இருக்கும் ஆக்சுவலாக. லைக் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இதுலேயே இருக்கும், ஏஐக்கு மட்டும் இருக்கும். ஸோ யூடியூப் கிரியேட்டர்ஸ் தேங்க்யூ அண்ட் கலையரசன் தேங்க்யூ. மணிகண்டன் லைக் கண்டிப்பாக வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா மொத்தம் 5000 சர்டிஃபிகேட் கிட்ட ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டிலே இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா பிரிண்டட் சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் மேனுவல் ப்ராசஸ், ஏன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்னால் டக்குன்னு வந்துடும். பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். ஓகே, ஃபார் மணிகண்டன் as well as மாரீஸ்வரன் நினைக்கிறேன். ஹிதேஷ் ஹரிஷ் தேங்க்யூ. நீங்கள் ஆக்சுவலாக வந்து லைக் கூகுளோட ஜிபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்சாஃப் மூர்த்தி லைக் கூகுளோட ஜிபி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உமா மகேஸ்வரி தேங்க்யூ, மணிகண்டன் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நாளைக்கு செஷன் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் ஏதாவது உங்களுக்கு செஷனில் உங்களுக்கு மாற்றணும் ஏதாவது இதாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் லிங்க்டின்ல நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.